ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மேல் அண்டு ஃபீமேல் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபேஷன் டிசைனிங் அண்டு ஆரி ஒர்க் கோர்சஸ் தான். இது ஒன் அண்ட் ஒன்லி டைரக்ட் கோர்சஸ் தான், இது ஆன்லைன் கோர்சஸ் கிடையாது. இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸில் பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ட்ரேசிங், மார்க்கிங், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 3D டிசைன்ஸு இது எல்லாமே கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துலையே சொல்லித்தராங்க. ஃப்ரீயான கோர்ஸ் தான், நீங்கள் இதுக்கு எதுவும் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்துட்டு போத் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு 2, அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 1, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 1, டிசி அல்லது மார்க் ஷீட் ஜெராக்ஸ் 1. இது வந்துட்டு கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th 10th +2 எனி டிகிரி படிச்சிருக்கலாம். மினிமம் 8th படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 35க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு நடக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா 9:30 to 5:30 டெய்லி இந்த டைமுக்கு தான் நடக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோவிலையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இதுதான் இதனுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா 22C/18 சிவா பிளாசா, 2nd floor, சாரதா காலேஜ் ஆப்போசிட், ஃபேர்லேண்ட்ஸ், சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஃப்ரீ கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ கோர்சஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்பப்பெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போது இந்த கோர்ஸை சேலம் டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அடுத்தது வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஃப்ரீ கோர்சஸ் என்ன மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல் தெரியணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் தெரியுது இல்லைங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒன்லி டைரக்ட் கிளாஸஸ் தான், ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. இப்போது இந்த கோர்சஸை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சுயதொழில் செய்யலாம். வீட்டிலேருந்தே ஓனாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் இல்லைங்களா. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பெரிய ஒரு டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் முடித்து அது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வேலை தேடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேங்க் லோன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்போ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.